வணக்கம். ரயில் போக்குவரத்து என்பது அதிக பயணிகள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்தாக இருக்கிறது. அதாவது மிக பாதுகாப்பான மற்றும் விரைவாகவும் டிக்கெட் கட்டணம் குறைவாகவும் இருக்கக்கூடிய போக்குவரத்து என்பதால் ரயில் போக்குவரத்துக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் பயணிகளுக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு மாற்றங்களை ரயில்வே நிர்வாகம் செய்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் குறிப்பாக சென்னை கோட்டத்துக்குட்பட்ட அங்கிருந்து புறப்படக்கூடிய அனைத்து ரயில்களும் 9 பெட்டிகளோடு அதிகமான ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த 9 பெட்டிகள் என்பது பயணிகளுக்கு போதுமான இருக்கைகள் கிடைப்பதில்லை என்றும், அதாவது பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அலுவல் நேரம், அதாவது காலை அலுவலகத்துக்கு அல்லது பள்ளி கல்லூரிகள் செல்லக்கூடியவர்கள், அதே போன்று மாலையில் அலுவலகம் முடிந்து பள்ளி கல்லூரிகள் முடிந்து வீடுகளுக்கு வரக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த நேரம் காலை மாலை என இந்த மிக முக்கியமான நேரங்களில் இந்த 9 பெட்டிகள் கொண்ட ரயில்கள் இருப்பதால் அதில் போதுமான இருக்கை இல்லாமல் பயணிகளுடைய கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. இதற்கு முடிவு கட்டுவதற்காகவே 9 பெட்டிகளோடு இயக்கப்படக்கூடிய ரயில்கள் 12 பெட்டிகளாக கூடுதலாக அந்த பெட்டிகள் இணைக்கப்பட்டு 12 பெட்டிகளாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் 9 பெட்டிகளோடு இயங்கக்கூடிய மின்சார ரயில்கள் இனி 12 பெட்டிகளாக இயங்கும் என்று அறிவித்திருக்கிறது. இது சென்னை ரயில்வே கோட்டத்துக்குட்பட்ட பகுதியில், அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படக்கூடிய அனைத்து ரயில்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்தும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு தாம்பரம் மார்க்கமாக செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய ரயில், அதே போன்று சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செங்கல்பட்டு சென்று அங்கிருந்து காஞ்சிபுரம் திருமாலப்பூர் செல்லக்கூடிய ரயில், அதே போன்று சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி மற்றும் திருவள்ளூர் ஆவடி உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ரயில்கள் 9 பெட்டிகளோடு இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகள் இனி 12 பெட்டிகளாக அனைத்து ரயில்களும் 12 பெட்டிகளாக இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக பயணிகளுடைய நெரிசல் என்பது குறையும் என்றும், இன்னும் கூடுதலாக அதிக பயணிகள் அதில் பயணிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்றும், பயணிகளுடைய வசதிக்கு ஏற்றவாறு இது போன்ற மாற்றங்கள் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அது பயணிகளுடைய நெரிசலை குறைப்பதற்கு ஏதுவாக பயணிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்கும் என்பதும், ரயில் போக்குவரத்து இன்னும் எளிதாக இருக்கக்கூடிய வகையில் அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது பயணிகள் மத்தியில் வரவேற்பு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. புறநகர் மின்சார ரயில்களில் கூடுதல் பெட்டிகளால் பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் பாதுகாப்புடன் வசதியாக பயணிகளில் பயணம் செய்வதற்காக இந்த நடைமுறை கொண்டு வரப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது.